இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஒட்டி கொண்டார் என்று ஒரு தமிழ் தேசிய மடையன் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 1938க்கு முன்பு 12 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியை காப்பதற்கும் இந்தி பாஷையின் துரோகத்தையும் குடியரசு பத்திரிகையில் தலையங்கமாக தீட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எந்த தமிழ் புலவரும் அப்போது இந்தியை எதிர்க்காத காலம் அது. 1950ற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய போது தமிழறிஞர்களும் இல்லை, சமயவாதிகளும் இல்லை, ஆன்மீக பெரியவர்களும் இல்லை, தமிழ் தேசியவாதிகளும் இல்லை. திராவிட இயக்கம் மட்டுமே இந்தியை எதிர்த்தது, சட்டத்தை கொளுத்தியது. சட்டத்தை கொளுத்தியது மட்டுமல்ல, தன்னைத்தானே எரித்து கொண்டு மரணமடைந்த தியாகிகளை பார்த்தோம். இவர்கள் வரலாறு சொல்கின்ற எந்த தமிழ் தேசிய இயக்கமும் எந்த தமிழ் தேசிய தலைவர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்திவிட்டு சிறைக்கு போனவர்கள் அல்ல. ஆப்போசி இந்தியை ஆதரித்தவர், சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தவர். நீங்கள் இந்தியை ஆதரித்தால் உங்களுடைய நட்பு வட்டாரம் என்பது இந்தியா முழுக்க பரவும் என்கின்ற மிகப்பெரிய கண்டுபிடிப்பை செய்தவர். சமஸ்கிருதம் தான் அனைத்துக்கும் தாய்மொழி என்று சொன்னவர். இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட ஒருவர் தமிழ் தேசியத்தின் தலைவர் என்றால் இந்த நாட்டில் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது தமிழ் தேசியம் என்கின்ற சொல். தமிழ் தேசியம் பேசுபவர்கள் முதலில் தமிழ் இன தேசியம் என்று பேசுங்கள். தமிழ் தேசியம் என்பது லாவகமானது. அதற்குள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். குருமூர்த்தியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், எந்த கொத்தடிமையின் ஆசீர்வாதமும் அதற்கு கிடைக்கும். ஆனால் தமிழ் இன தேசியம் என்று பேசுவது அச்சுறுத்தலானது. அதை உங்களால் பேச முடியாது. அதை பேசிவிட்டு வேறு யாருக்கும் கொத்தடிமை வேலை பார்க்க முடியாது. இந்த திராவிட இயக்கம் வராவிட்டால் எவனும் படித்ததில்லையா, இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்களா என்பதை போன்ற கோமாளித்தனங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சில சில்லறைகளால் விதைக்கப்படுகின்றன. ஆம், இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்கள். 1920 முதல் 1940 வரை சென்னை பல்கலைக்கழக சட்டம் உருவாக்கப்பட்டது முதல் சென்னை செனட் சபையில் நடந்த விவாதங்களை இந்த கூமுட்டைகள் எடுத்து பார்த்தால் இதனுடைய உண்மையான வரலாறு என்பது தெரியும். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் தொடக்க உரை என்பதை விட வேறு முழுமையான ஒரு ஆய்வுரையை இங்கே நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவர் கேட்ட கேள்வி என்பது சங்ககாலத்தை கேள்விக்குள்ளாக்கினார். கருணானந்தம் தமிழரா என்கின்ற ஆய்வு கூட இன்று மாலையிலிருந்து தொடங்கும். சங்ககாலத்தை கேள்வி கேட்பதற்கு ஒருவன் இருக்கிறான், அவன் தமிழனாக இருக்க முடியாது என்று தமிழ் போலிகளைப் போல அரசியல் போலிகள் நடமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெரியார் கேட்ட கேள்வி என்பது இதுதான். தமிழா, உன்னிடம் தமிழ் இருக்கிறது, தமிழ் இலக்கியம் இருக்கிறது, அதில் ஆரியம் கலக்காத தமிழ் இலக்கியம் எது என்பதை கேட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். 1938 உனக்கு ஆரியம் கலக்காத தமிழ் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி கேட்டதால் தான் தமிழ்நாடு என்பது விழிப்பு பெற்றது. இன்றைக்கு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான தலைப்பு என்பது இந்தி ஆதிக்க எதிர்ப்பு, தமிழ் மொழி உரிமை, திராவிட இயக்கத்தின் போராட்டமும் பங்களிப்பும் என்பது. இந்த தலைப்பிலேயே அதற்கான விடை இருக்கிறது. இந்தி ஆதிக்க எதிர்ப்பு, திராவிட இயக்கத்தின் போராட்டமும் பங்களிப்பும் இல்லாமல் போயிருக்குமானால் தமிழ் மொழி என்பது உரிமை பெற்ற மொழியாக இன்று நாம் பார்த்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அண்ணா அரங்கத்தில் தமிழ் பேசி ஒரு மாநாடு என்பது, ஒரு கருத்தரங்கம் என்பது நடந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். இந்த விழிப்புணர்ச்சியை 1938ஆம் ஆண்டு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கினார். 1938ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் சொல்கிறார், தமிழர்களுக்கு கிடைத்த டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்கிறார். அதுதான் திருப்புமுனை. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற எல்லா அரசியலின் தொடக்கம் என்பது 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம்தான்.
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஒட்டி கொண்டார் என்று ஒரு தமிழ் தேசிய மடையன் வரலாறு சொல்லி கொண்டிருக்கின்றான். 1938க்கு முன்பு 12 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியை காப்பதற்கும் இந்தி பாஷையின் துரோகத்தையும் குடியரசு பத்திரிகையில் தலையங்கமாக தீட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எந்த தமிழ் புலவரும் அப்போது இந்தியை எதிர்க்காத காலம் அது. 1926ஆம் ஆண்டு குடியரசு பத்திரிகையில் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய தலையங்கத்தினுடைய தலைப்பு என்பது தமிழுக்கு துரோகமும் இந்தி பாஷையின் இரகசியமும். 7/3/1926ஆம் ஆண்டு இந்த தலையங்கத்தை அவர் எழுதுகிறார். இன்னும் சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போதே 1923ஆம் ஆண்டு திருப்பூர் மாநாட்டில் இந்தியை எதிர்த்தும் இந்தியில் வருகின்ற துளசிதாசர் ராமாயணத்தை எதிர்த்தும் பேசியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1923ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இந்தியை எதிர்த்து அவர் பேசும்போது எனக்கு மேடையில் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த பார்ப்பன காங்கிரஸ் தலைவர்கள் என்னை பார்த்து கிண்டலடித்து சிரித்து கொண்டிருந்தார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் பிற்காலத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். 26இல் இந்திக்கு எதிரான தலையங்கத்தை தீட்டிய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா தொடங்குவதற்காக இங்கே வசூல் நடக்கும்போது தமிழர்கள் ஒரு பைசா கூட இந்தி பிரச்சார சபாவுக்கு தானம் தரக்கூடாது என்று குடியரசு பத்திரிகையில் அன்றே எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு இந்தியின் கொள்ளை என்று அவர் தலைப்பு தந்திருக்கிறார். கோடம்பாக்கத்துக்கு வந்த மகாத்மா காந்தி அவர்கள் சமஸ்கிருதத்தை தான் அனைவரும் படிக்க வேண்டும், ஆனால் சமஸ்கிருதம் அனைவரும் படிக்கக்கூடிய அளவுக்கு லகுவாக இல்லை, எனவே சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்த இந்தியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோடம்பாக்கத்தில் காந்தி பேசிய போதுதான் தந்தை பெரியார் விழிப்படைந்து சமஸ்கிருதம் வேறொரு பக்கமாக இந்தி என்கின்ற பாஷையின் வழியாக வருகிறது, எனவே இந்தியை எதிர்க்கின்ற போராட்டம் என்பதை நாம் தொடங்க வேண்டும் என்று 1931 நன்னிலம் பார்ப்பனர் அல்லாதார் மாநாட்டில் பேசிவிட்டு அதற்கான தீர்மானத்தையும் கொண்டு வந்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டும், எனவே இந்தியோடு சேர்த்து நீங்கள் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி பேசிய போது சமஸ்கிருதத்துக்கு எதிராகவும் இந்திக்கு எதிராகவும் தமிழர்கள் போராட வேண்டும், இந்த நாட்டில் தமிழ் புலவர்கள் என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று 1936ஆம் ஆண்டு குடியரசு பத்திரிகையில் எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். இதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் புலவர்களுக்கு இந்தியை குறித்த ஒரு அச்சம் என்பது வந்தது. செந்தமிழ் செல்வியில் முதல் கட்டுரை என்பதே 1936இல் தான் வந்தது. ஆனால் அதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்து தமிழ்நாட்டில் முதலாக தமிழ் அரசியலை, தமிழரின் அரசியலை, தமிழ் இன உணர்வின் அரசியலை முதலில் தொடங்கி வைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் என்று சொன்னால் திராவிட இயக்கம்தான் 1920களின் தொடக்கத்தில் இருந்து தமிழரினுடைய அரசியலை தொடங்கி வைத்த ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்தது. அதுதான் 1938 இந்தி போராட்டமாக மலர்ந்தது. 1938 இந்தி போராட்டத்தில் அன்றைக்கு இருந்த தமிழறிஞர் மறைமலையடிகள் அவர்களையும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களையும் இணைத்து இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கட்டுவதற்கு தந்தை பெரியார் முயற்சி எடுத்தார். இதற்கு பின்புலமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இதை நாம் சொல்வதை விட மறைமலையடிகளினுடைய மகன் மறை திருநாவுக்கரசு தன்னுடைய
மறைமலையடிகளினுடைய வாழ்க்கை வரலாறில் எழுதும்போது இந்த போராட்டத்தை பெரியார் தான் தூண்டினார், நாம் தூண்டினால் அரசியல் ரீதியாக போய்விடும் என்பதற்காக தமிழ் புலவர்களின் பக்கம் இதை தள்ளிவிட்டார் என்று அவர் எழுதியிருக்கிறார். இது ஒரு அரசியல் போராட்டமாக முடிந்துவிடக்கூடாது, தனக்கும் ராஜாஜிக்கும் இருக்கின்ற மோதலாக இது போய்விடக்கூடாது, இதில் என்னுடைய நலனை விட தமிழ் நலன் முக்கியம், தமிழர் நலன் முக்கியம் என்பதால் இந்த போராட்டத்தை தமிழறிஞர்கள் நடத்தட்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் இருந்து இயக்கியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இதற்கான முதல் மாநாடு திருச்சியில் நடந்தது. திருச்சியில் நடந்த முதல் மாநாட்டை நடத்தியவர் அன்றைக்கு நீதி கட்சியினுடைய செயலாளராக இருந்த தீபோ வேதாச்சலம். திருச்சி வேதாச்சலம் என்றால் அனைவருக்கும் தெரியும். அதேபோல் அன்றைக்கு நீதி கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர்தான் பிற்காலத்தில் முத்தமிழ் காவலராக மலர்ந்த கியாபே விஸ்வநாதன் அவர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்தியது தான் திருச்சி மாநாடு. திருச்சியில் இருந்து தமிழ்நாட்டை சென்னையை நோக்கி மிகப்பெரிய 45 நாள் மிகப்பெரிய தமிழர் படை என்பது திரண்டு வந்தது. 38 ஆகஸ்ட் 1 அந்த தமிழர் படையை திருச்சியிலிருந்து தொடங்கி வைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். செப்டம்பர் 11 சென்னை வந்த அந்த தமிழர் படையை சென்னையில் வரவேற்பு கொடுத்தவரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். அந்த ஊர்வலத்தை அன்றைக்கு வழிநடத்தி கொண்டு வந்தவர் சுயமரியாதை இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவரான பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி. எனவே திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம்தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழர் உரிமையினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் இன விடுதலையினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி. அதனால்தான் அன்றைக்கு இந்த போராட்டத்தை தூண்டியதாக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கைது செய்யப்பட்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். மொத்தம் இன்றைக்கு கூட ஒரு போராட்டம் அறிவித்தால் இவ்வளவு பேர் வருவார்களா என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் 1291 பேர் தமிழ்நாடு முழுவதும் கைதான மிகப்பெரிய போராட்டம் என்பது 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம். மொத்தம் 72 பெண்கள் என்பதை விட தங்கள் கையில் இருந்த 32 கை குழந்தைகளோடு அந்த பெண்கள் சிறை சென்ற போராட்டம் என்பது வரலாற்றினுடைய தொடக்கம் என்பதை விட வரலாற்றில் இனி அப்படி ஒரு போராட்டம் நடக்க முடியாது என்கின்ற அளவுக்கு நடந்த போராட்டம். இந்த கூட்டத்தில் அந்த குழந்தைகளினுடைய பெயரை மட்டும் பதிவு செய்வது என்பது நம்முடைய நன்றியின் அடையாளமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் நான் அந்த குழந்தைகளினுடைய பெயரை மட்டும் பதிவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். 1 மங்கையர்க்கரசி 2 வயது, நச்சினார்க்கினியன் 1 வயது, தமிழரசி 11 வயது, சோமசுந்தரம் 2 வயது, லோகநாயகி 2 வயது, மார்த்தாண்டம் 2 வயது, விமலா 2 வயது, சிவாஜி 2 வயது, இளங்கோ 1 வயது, சேவகி என்பவரின் 2 குழந்தைகள், லலிதா என்பவரின் 2 குழந்தைகள், கண்ணம்மாள் 2 வயது, கஜேந்திரன் 1 வயது, முத்தம்மாள் என்பது குழந்தை, பட்டம்மாள் அவருடைய பட்டம்மாள் 1 வயது, சிறை அஞ்சான் 1 வயது, மறைகவிடன் 1 வயது, மீனாட்சி சுந்தரம், அம்சவேணி, வடிவாம்பாள் 5 வயது, தாயம்மாளின் 2 குழந்தைகள், தமிழ் அன்னை 8 வயது, நாகம்மாள் 10 மாதம், ரத்தனம் 3 வயது, நாகம்மாள் 9 மாதம்.
தமிழின் சம உரிமைக்கான போராட்டம் என்பது உலகத்தில் எந்த இனத்துக்கும் இப்படி நடந்திருக்காது. இன்னும் சொன்னால் இதை இப்படி ஒரு உணர்வுபூர்வமான போராட்டமாக அன்றைக்கு 1938 விதைத்த விதைதான் இன்று வரை என்னை பொறுத்தவரை தமிழினத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். 1938 முதன்முதலாக கைதானது நடராஜன், முதன்முதலாக கைதானது தாளமுத்து, இரண்டாவதாக கைதானது நடராஜன். ஆனால் முதன்முதலாக உயிர் பலியானது நடராஜன். நடராஜனுடைய உடல் முகம் முழுக்க வீங்கி, சிறையில் இருக்கின்ற அவர் உடல் முழுக்க வீங்கி, இவரை சிறை மருத்துவமனையில் வைத்திருந்து வீட்டில் கொண்டு போய் ஒப்படையுங்கள், நான் என்னுடைய பிள்ளையை நான் பார்த்து கொள்கின்றேன் என்று நடராஜனுடைய அப்பா சொன்னபோது கூட கேட்காமல் இரக்கமற்ற நிலையில் அன்றைக்கு ராஜாஜியினுடைய அரசாங்கம் நடந்து கொண்டது. எழுத படிக்க தெரியாத ஒருவனுக்கு எப்படி மொழி உரிமை என்பதை பற்றி பேச முடியும் என்று சொன்னி, அதனால்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சட்டமன்றத்தில் அந்த மூதறிஞர் பேசிய மூடத்தனமும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அரங்கேறியது. அவர் படிக்காமல் இருந்ததால் தான் செத்துப்போனார் என்று சொல்கிறீர்களா என்று ஆசாத் என்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது, படிக்க தெரியாததால் தான் அவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்று ராஜாஜி சொன்னார். அந்த நடராஜனுடைய உடல் தாங்கிய இடத்தில் நினைவகத்தில் பேசி, அன்றைக்குத்தான் பேரறிஞர் அண்ணா என்பவர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தளபதி என்கின்ற அங்கீகாரத்தை பெறக்கூடிய பேச்சு என்பது அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா பேசிய பேச்சு என்பது. அடுத்த 2வது மாதத்தில் தாளமுத்து இறந்து போனார். தாளமுத்து இறந்து போன இடத்திலும் பேரறிஞர் அண்ணா தான் பேசினார். பேரறிஞர் அண்ணா பேசும்போது தான் சொன்னார், நான் என்னுடைய அண்ணனையும் தம்பியையும் இழந்து விட்டேன் என்கின்ற முதல் சொற்றொடரை பேரறிஞர் அண்ணா அன்றுதான் சொல்கிறார். தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் தம்பி, தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் தம்பி என்கின்ற ஒரு அரசியலினுடைய தொடக்கம் என்பது தாளமுத்துவினுடைய பிணத்தில் இருந்துதான் தொடங்கியது. அப்போது சொல்கிறார், தாளமுத்து இருந்த ஊரில் நான் போய் பேசினேன். 6 மாதத்துக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கென்று, தமிழர்களுக்கென்று ஒரு போராட்டம் வரப்போகிறது. அந்த போராட்டத்திற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள். பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், அந்த போராட்டத்துக்கு இந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள், ஆனால் நான் திருப்பி தரமாட்டேன் என்று பேரறிஞர் அண்ணா சொல்ல, அந்த ஊரில் போய் நான் திருப்பி தரமாட்டேன் என்று சொன்னேன். அதே போலவே என்னால் தாளமுத்துவை திருப்பி தர முடியவில்லை என்று பேரறிஞர் அண்ணா பேசிய பேச்சு. அதற்கு பிறகுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களை ஊராக தமிழ்நாடு முழுக்க சென்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசுவதற்காக அழைத்து சென்று தமிழ்நாடு முழுக்க ஒரு தளபதியாக அண்ணா வளருவதற்கு 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டம்தான் அடித்தளம் அமைத்தது. அந்த போராட்டத்தில் பெல்லாரி சிறையிலிருந்த தந்தை பெரியார் அவர்கள் 5½ மாதங்கள் சிறையில் இருந்தார். 5½ மாதங்கள் சிறையில் இருக்கும்போது தான் அவர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை பெல்லாரிக்கு சென்று சர்பிடி பன்னீர்செல்வமும் கியாப்பே விஸ்வநாதன் அவர்களும் போய் தகவலை சொல்ல, நீதி கட்சியினுடைய தலைமை உரையை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் பெல்லாரி சிறையிலிருந்து தான் எழுதி அனுப்பினார். பெல்லாரி சிறையிலிருந்து எழுதி அனுப்பிய அறிக்கையை கியாப்பே விஸ்வநாதன் தமிழிலும் சர்பிடி பன்னீர்செல்வம் அவர்கள் ஆங்கிலத்திலும்
தமிழ்நாட்டினுடைய சென்னை தலைநகரிலே நடந்த அந்த மாநாட்டிலே வாசித்தார்கள். தனக்கு அளிக்கப்பட்ட மலர் மாலையை பெரியாருடைய படத்துக்கு அளித்து, என்னுடைய தோளுக்கு வழங்கப்பட்ட மாலையை பெரியாரினுடைய தாளுக்கு வணங்குகிறேன் என்று சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கியது தான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் என்கின்ற ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் நீதி கட்சி என்கின்ற மிகப்பெரிய அரசியல் பரிணாமத்தை பெறுவதற்கு 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடித்தளம் அமைத்தது. தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தையும், தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னால் தமிழ் என்பதற்குள் பார்ப்பனர்களும் உள்ளே நுழைந்து விடுவார்களே என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தமிழ் என்றாலும் திராவிடம் என்றாலும் ஒரே சொல்லை ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் பயன்படுத்தி திராவிட நாடு திராவிடருக்கே என்கின்ற அரசியலையும் தொடங்கி வைப்பதற்கு 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் அடித்தளம் அமைத்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த பெரியார் அவர்கள் இன்னும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது முடிந்து விடவில்லை, மீண்டும் தொடங்குகிறது என்று சொல்லி மீண்டும் போராட்டம் தொடங்கியது. அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து தங்களுடைய அறிக்கையை அரசு வாபஸ் பெற்றது. மீண்டும் 1948 இதேபோல் போராட்டம் வந்தபோதும் தந்தை பெரியார் அவர்கள்தான் போராடினார். அன்றைக்கு அந்த போராட்டத்தை தளபதியாக இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1950ற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய போது தமிழறிஞர்களும் இல்லை, சமயவாதிகளும் இல்லை, ஆன்மீக பெரியவர்களும் இல்லை, தமிழ் தேசியவாதிகளும் இல்லை. 1950 முதல் திராவிட இயக்கம் மட்டுமே இந்தியை எதிர்த்தது, சட்டத்தை கொளுத்தியது. சட்டத்தை கொளுத்தியது மட்டுமல்ல, தன்னைத்தானே எரித்து கொண்டு மரணமடைந்த தியாகிகளை நாம் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பக்தவச்சலம் அவர்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது ஒரு இளைஞன் அவனை மறிக்கிறார். ஐயா முதலமைச்சர்களே, தமிழை காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்கிறது. நடந்து வந்த பக்தவச்சலம், யார் இவன், இந்த பைத்தியத்தை சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விட்டு போயிட்டார். கைது செய்யப்பட்டான் அந்த இளைஞன். 1 மாத காலம் 1963 டிசம்பரில் இது நடக்கிறது. 1 மாத காலம் சென்னையில் சிறையில் இருந்துவிட்டு 1 மாதம் கழித்து தன்னுடைய ஊருக்கு போன இளைஞன் இந்த தமிழுக்காக நான் என்ன செய்வது என்பதை யோசித்து கொண்டிருந்தது. அன்றைக்கு வந்த மாலை முரசு பத்திரிகையில் தாய்லாந்து நாட்டில் தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக புத்த பிட்சுக்கள் தன்னுடைய உடலில் தானே தீ வைத்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை படித்து, இதேபோல் ஏன் நாம் மொழிக்காக தீக்குளிக்கக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய உடலுக்கு தானே தீ வைத்து 1964 ஜனவரி 25 தன்னுடைய உடலுக்கு தானே தீ வைத்து மரணமடைந்தான். அவன் பெயர்தான் கீழப்பழுவூர் சின்னசாமி. அவர் தன்னுடைய மகளுக்கு 2 வயது குழந்தை மகளுக்கு வைத்திருந்த பெயர் திராவிட செல்வி. தன்னுடைய மகளுக்கு திராவிட செல்வி என்று பெயர் சூட்டிய ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன்தான் தமிழுக்காக முதலாக உயிர் தந்த தியாகி. அவன் இறந்த நாளில்தான் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் நாள் என்கின்ற ஜனவரி 25 நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே ஓராண்டு கழித்து 65 ஜனவரி 25 மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்குகிறது. ஏராளமான தியாகிகள், ஏறத்தாழ 9 பேர் தமிழ்நாட்டில் மொழிக்காக, இனத்துக்காக, இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக திராவிட இயக்கம் போட்ட தமிழ் விதையில், உணர்ச்சியில்,
தங்களுடைய உடலை தாங்களே தீ வைத்து கொண்ட காட்சி என்பது உலகத்தில் எந்த இயக்கத்திற்கும் நடந்திருக்காது, எந்த இனத்திலும் நடந்திருக்காது, எந்த மொழிக்கும் நடந்திருக்காது. அதை செய்த தியாக இயக்கம் என்பது தான் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய வழித்தடத்தில் நாம் வந்தவர்கள் என்பதால் தான் இன்றைக்கு வரை இந்த உணர்வு என்பது மிகப்பட்டு போகாமல் எந்த சூழ்நிலையிலையும் இனத்துக்காகவும் மொழிக்காகவும் யாரோ ஒருவர் எந்த இடத்தில் இருந்தாலும் தங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் ஏதாவது ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறையும் பாசமும் நம்பிக்கையும் வேகமும் இருக்கிறது என்று சொன்னால் அது 38 நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, 65 நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, 1984 தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய சட்ட எரிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுக்க 7298 பேரை தமிழ்நாடு முழுக்க சிறையில் வைத்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் என்பது நடந்தது. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் கொளுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல், ஒரு வேகம், ஒரு ஆர்வம், ஒரு உணர்ச்சி என்பது இருக்குமானால் அதுவும் திராவிட இயக்கத்துக்கு, இந்தியாவில் எந்த இயக்கத்துக்கும் இல்லாத ஒரு துணிச்சல் என்று தான் சொல்ல வேண்டும். அதேபோல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு இருக்கின்ற திராவிடவியல் கோட்பாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியை எதிர்த்து கொண்டு வந்த தீர்மானம் என்பது இந்தியாவில் இருக்கின்ற 30 மாநிலங்களில் இதற்கு முன்பு நடந்த 75 ஆண்டு கால இந்திய அரசியல் வரலாற்றில் யாரும் போட முடியாத துணிச்சல் மிக்க இந்தி எதிர்ப்பு தீர்மானம் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும்தான் நிறைவேறியது. அப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய இயக்கம் என்பது திராவிட இயக்கம் மட்டும்தான், திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் வரலாறு சொல்கின்ற எந்த தமிழ் தேசிய இயக்கமும் எந்த தமிழ் தேசிய தலைவர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்திவிட்டு சிறைக்கு போனவர்கள் அல்ல. மாப்போசி இந்தியை ஆதரித்தவர், சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தவர், இந்தியை அழித்து கொண்டு வரும்போது இந்தி அழிக்கப்பட்ட தார் பூசிய இடத்தில் அதை மண்ணெண்ணெய் கொண்டு அழித்து இந்தியை தெரிய வைத்தவர். நீங்கள் இந்தியை ஆதரித்தால் உங்களுடைய நட்பு வட்டாரம் என்பது இந்தியா முழுக்க பரவும் என்கின்ற மிகப்பெரிய கண்டுபிடிப்பை செய்தவர். சமஸ்கிருதத்தை ஆதரித்தவர், சமஸ்கிருதம்தான் அனைத்துக்கும் தாய்மொழி என்று சொன்னவர், சமஸ்கிருத வார விழாவை கொண்டாடியவர், சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக சென்னையில் 3 நாட்கள் பேசியவர். இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட ஒருவர் தமிழ் தேசியத்தின் தலைவர் என்றால் இந்த நாட்டில் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது தமிழ் தேசியம் என்கின்ற சொல். தமிழ் தேசியம் பேசுபவர்கள் முதலில் தமிழ் இன தேசியம் என்று தங்களுடைய பெயரை மாற்றுங்கள். அதை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குமானால் தமிழர் தேசியம் என்று பேசுங்கள், தமிழ் இன தேசியம் என்று பேசுங்கள். தமிழ் தேசியம் என்பது லாவகமானது, அதற்குள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். குருமூர்த்தியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், எந்த கொத்தடிமையின் ஆசீர்வாதமும் அதற்கு கிடைக்கும். ஆனால் தமிழ் இன தேசியம் என்று பேசுவது அச்சுறுத்தலானது. அதை உங்களால் பேச முடியாது. அதை பேசிவிட்டு வேறு யாருக்கும் கொத்தடிமை வேலை பார்க்க முடியாது. ஏனென்றால் தமிழ் இன தேசியத்தையும்
தமிழர் தேசியத்தையும் தமிழ்நாட்டுக்கான தேசியத்தையும் உண்மையில் பேசியது திராவிட இயக்கம்தான். அன்றும் இன்றும் என்றும் அது திராவிட இயக்கம்தான் தமிழர் இன தேசியத்தை பேசியது. அதனால்தான் தமிழில் இருக்கின்ற இன துரோகத்தை தமிழ் என்று சொல்லிக்கொள்வதன் மூலமாக தாங்களும் தமிழர்களாக ஒட்டிக்கொண்டு இந்த தமிழ் இன துரோகத்தை செய்வதற்கு தமிழ் என்கின்ற போர்வையால் பலரும் உள்ளே வந்தபோது அதிலிருந்து விலக்குவதற்கு, தமிழில் இருக்கின்ற ஆரியத்தை விலக்குவதற்கு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் எடுத்த முயற்சி தான் திராவிடம் என்கின்ற சொல். திராவிடம் என்று சொன்னால் தமிழ் பூச்சாண்டிகள் உள்ளே வந்து வாலாட்ட முடியாது. அதனால் தான் திராவிடம் என்று சொல்லி அச்சுறுத்தினார். அது ஒரு செக் போஸ்ட். இதில் தமிழ் என்று சொல்லிவிட்டால் உள்ளே நுழைந்து விடுவான், தமிழன் என்று வந்து விடுவான். அங்கே நுழைய மறுப்பதற்கு ஒரு தடைக்கல் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். திராவிட மொழி என்றோ, திராவிட இனம் என்றோ, திராவிட நாடு என்றோ அவர் சொல்லவில்லை. திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையிலான நிலப்பரப்பு, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட இனம், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட சிந்தனை கொண்ட மக்கள், இவர்கள்தான் திராவிடர்கள் என்கின்ற ஒரு சூத்திரத்தை நமக்கு புதிதாக உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த தமிழர் இன காப்பு போராட்டம் என்பது உதவி செய்தது. இந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் என்பது 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி இன்றைக்கு வரை நாம் பார்க்கின்ற இந்த 75 ஆண்டு கால போராட்டம் என்பது நம்முடைய இனத்தை, மொழியை காப்பதற்கான மிகப்பெரிய அரணாக அமைந்தது. இந்த திராவிட இயக்கம் வராவிட்டால் எவனும் படித்ததில்லையா? அதற்கு முன்பு எவனும் படித்ததில்லையா? இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்களா என்பதை போன்ற கோமாளித்தனங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சில சில்லறைகளால் விதைக்கப்படுகின்றன. ஆம், உண்மைதான். திராவிட இயக்கம் வந்துதான் இவர்களை எல்லாம் படிக்க வைத்தது. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். 1861 ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு பாடசாலை புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் 9 பாடங்கள் இருக்கின்றன. முதல் பாடம் தர்ம சாஸ்திரம், 2வது பாடம் சப்த சாஸ்திரம், 3வது பாடம் ஸ்திரௌத்ரியம், 4வது பாடம் சமஸ்கிருத சத்திய சாஸ்திரம், அடுத்தது சங்கீத காரியம், 6வது சமஸ்கிருத நிகண்டு, அடுத்தது பாகவதம், அடுத்தது தமிழ் வைத்தியம், அடுத்தது தமிழ் நூல். இதில் தமிழ் வைத்தியம், தமிழ் நூல் இது தவிர அனைத்துமே சமஸ்கிருதம். அதற்கு முன்பு எவனும் படித்ததில்லையா என்றால் இதைத்தான் படித்து கொண்டிருந்தான். இப்படி படித்து கொண்டிருந்த காலத்தில் 1920 ஆண்டு தமிழ்நாட்டில் நீதி கட்சியினுடைய ஆட்சி வருகிறது. இந்த பாடத்திட்டத்தை நீதி கட்சி தான் மாற்றுகிறது. நீதி கட்சியினுடைய ஆட்சி தான் மாற்றுகிறது. தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சியை நீதி கட்சி தான் அன்று எடுத்தது. அதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகமாக 1927 ஆண்டு உதவியது. அன்றைய அண்ணாமலை அரசர் 20 லட்சம் ரூபாயும் அன்றைய நீதி கட்சி அரசு 28 லட்சம் ரூபாயும் கொடுத்து தமிழ்நாட்டில் தமிழுக்காக முதலில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது என்பது நீதி கட்சியினுடைய ஆட்சி. சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பில் 1906 ஆண்டு தமிழ் பேரகராதி என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கிய போது 1906 ஆண்டிலிருந்து 1924 ஆண்டு வரை அதற்காக நிதியே ஒதுக்க விடாமல் அன்றைய பார்ப்பன சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய
அதிகார மட்டம் முடக்கி வைத்திருந்தது. 1921 சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் சபையில் எதற்காக தமிழ் பேரகராதி எல்லாம் வர வேண்டும், அந்த திட்டத்தை இத்தோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நிதியை முடக்குங்கள் என்று பேசியவர் தீரர் சத்தியமூர்த்தி. உடனே அன்றைக்கு இருந்த நீதி கட்சியினுடைய அரசாங்கம் 1924ஆம் ஆண்டு தமிழ் பேரகராதி வெளியிடுவதற்கான நிதியை முழுமையாக ஒதுக்கியது. அதிலிருந்து தான் 6 பாகங்கள் 10 ஆண்டுக்குள் வந்தது. இதுதான் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. இல்லாவிட்டால் இன்றைக்கு வைத்திருக்கின்ற தமிழ் பேரகராதி என்பதை நாம் உருவாக்கி இருக்க முடியாது. கீழ்த்திசை மொழிகள் என்கின்ற அடிப்படையில் சமஸ்கிருதம், திராவிட மொழிகள், அரபு, உருது என்ற 3 பிரிவுகளுக்குள் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் முடிவெடுத்த போது அதில் 1/3 பாகத்தை திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும் என்று அரசாணை போட்டது நீதி கட்சியினுடைய ஆட்சி. நீதி கட்சியினுடைய ஆட்சி இப்படி பல்கலைக்கழகத்தில் தலையிடக்கூடாது என்று இன்றைக்கு ஆர்.என். ரவி சொல்வதைப் போல அன்றைக்கு செனட் சபையில் பேசியவர் சத்தியமூர்த்தி. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் சென்னை மாகாணத்து அரசாங்கத்திலிருந்து எந்த நிதியையும் தரமாட்டோம் என்று நீதி கட்சியினுடைய ஆட்சி உத்தரவிட்ட பிறகுதான் நீதி கட்சி ஆட்சி சொல்வதை கேட்பதற்கு செனட் சபை ஒப்புக்கொண்டது. 1927க்கு முன்பு BA தமிழ் என்பதை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத இருந்த சூழ்நிலையில் அதை சட்டம் போட்டு முதலாக BA தமிழ் என்பதை கொண்டு வந்தது நீதி கட்சியினுடைய ஆட்சிதான். இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்களா என்று சொன்னால் ஆம், இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்கள். 1920 முதல் 1940 வரை சென்னை பல்கலைக்கழக சட்டம் உருவாக்கப்பட்டது முதல் 1940 வரையிலான சென்னை செனட் சபையில் நடந்த விவாதங்களை இந்த கூமுட்டைகள் எடுத்து பார்த்தால் இதனுடைய உண்மையான வரலாறு என்பது தெரியும். இந்த 1940 பல்கலைக்கழகங்களில் இருந்த தமிழ் மொழியினுடைய பங்களிப்பை கல்லூரி கல்வியில், பள்ளி கல்வியில் உருவாக்குவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம் அவர்களும் சில முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் 1970 கல்லூரி கல்வி என்பது முழுக்க தமிழில் படிக்கலாம் என்கின்ற உத்தரவையும் போட்டு அதற்கான பாட புத்தகங்களையும் உருவாக்கியதில் மிகப்பெரிய பெரும் பங்கு என்பது அன்றைக்கு 1971 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதற்கான அடித்தளத்தை அமைத்தார். இன்றைக்கு கல்வியியல் கழகம் என்றாலும் சரி, பாடநூல் கழகமாக இருந்தாலும் சரி, 2000க்கு மேற்பட்ட புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள், அது இயந்திரவியலாக இருந்தாலும் சரி, புவியியலாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, வணிகவியலாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகங்கள் எல்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகங்களாக வெளியிடப்பட்டன. இந்த மாபெரும் சாதனை என்பது திராவிட இயக்கம் என்பது தமிழுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாகும். இந்த தமிழ் மொழியை காத்ததாக இருந்தாலும் சரி, தமிழ் இனத்தை காப்பதற்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயர் சூட்டிய போராட்டமாக இருந்தாலும் சரி, பெயர் சூட்டிய சாதனையாக இருந்தாலும், இதற்கு செம்மொழி தகுதி என்பதை கொடுத்த சாதனையாக இருந்தாலும் அனைத்தையும் செய்து கொடுத்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காப்பரனாக இருந்தது திராவிட இயக்கம்தான். இது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அல்ல, இது வரலாற்று பூர்வமாக வரலாற்றின் பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் வரலாற்றை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய உண்மையாக இருக்கின்றது என்பதை என்னுடைய கருத்துரையாக வழங்கி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய
திரு பெல் ராஜன் அவர்களுக்கும் கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.